இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவை சேர்ந்த 40 பிரபல நடிகைகள் எப்போது இறந்தாங்க, இறக்கும்போது அவங்களுடைய வயது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்துட்டு இந்த 40 பேரில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை சரோஜா தேவி அவர்கள். இவங்க 14 ஜூலை 2025 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 87. அடுத்ததாக நடிகை TR ராஜகுமாரி அவர்கள். இவங்க 20 செப்டம்பர் 1999 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 77. அடுத்ததாக நடிகை பத்மினி அவர்கள். இவங்க 24 செப்டம்பர் 2006 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 73. அடுத்ததாக நடிகை P பானுமதி அவர்கள். இவங்க 24 டிசம்பர் 2005 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 80. அடுத்ததாக நடிகை சாவித்ரி அவர்கள். இவங்க 26 டிசம்பர் 1981 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 47. அடுத்ததாக நடிகை தேவிகா அவர்கள். இவங்க 2 மே 2002 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 59. அடுத்ததாக நடிகை ஜெயந்தி அவர்கள். இவங்க 26 ஜூலை 2021 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 76. அடுத்ததாக நடிகை ஜெயலலிதா அவர்கள். இவங்க 5 டிசம்பர் 2016 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 68. அடுத்ததாக நடிகை மஞ்சுளா விஜயகுமார் அவர்கள். இவங்க 23 ஜூலை 2013 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 59. அடுத்ததாக நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். இவங்க 19 அக்டோபர் 2006 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 53. அடுத்ததாக நடிகை சுஜாதா அவர்கள். இவங்க 6 ஏப்ரல் 2011 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 58. அடுத்ததாக நடிகை ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள். இவங்க 21 நவம்பர் 1980 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 22. அடுத்ததாக நடிகை ஷோபா அவர்கள். இவங்க 1 மே 1980 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 17. அடுத்ததாக நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். இவங்க 24 பிப்ரவரி 2018 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 54. அடுத்ததாக நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள். இவங்க 23 செப்டம்பர் 1996 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 35. அடுத்ததாக நடிகை மோனிஷா உன்னி அவர்கள். இவங்க 5 டிசம்பர் 1992 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 21. அடுத்ததாக நடிகை கல்பனா அவர்கள். இவங்க 25 ஜனவரி 2016 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 50. அடுத்ததாக நடிகை சௌந்தர்யா அவர்கள். இவங்க 17 ஏப்ரல் 2004 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 31. அடுத்ததாக நடிகை VJ சித்ரா அவர்கள். இவங்க 9 டிசம்பர் 2020 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 28. அடுத்ததாக நடிகை வைஷ்ணவி அவர்கள்.
இவங்க 17 ஏப்ரல் 2006 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 22. அடுத்ததாக நடிகை சபர்ணா ஆனந்த் அவர்கள். இவங்க 11 நவம்பர் 2016 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 29. அடுத்ததாக நடிகை SN லக்ஷ்மி அவர்கள். இவங்க 20 பிப்ரவரி 2012 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 84. அடுத்ததாக நடிகை பிரத்யூஷா அவர்கள். இவங்க 23 பிப்ரவரி 2002 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 20. அடுத்ததாக நடிகை நிஷா நூர் அவர்கள். இவங்க 23 ஏப்ரல் 2007 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 44. அடுத்ததாக நடிகை மோனல் அவர்கள். இவங்க 14 ஏப்ரல் 2002 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 21. அடுத்ததாக நடிகை புஷ்பலதா அவர்கள். இவங்க 4 பிப்ரவரி 2025 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 87. அடுத்ததாக நடிகை விஜி அவர்கள். இவங்க 27 நவம்பர் 2000 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 34. அடுத்ததாக நடிகை சோபனா அவர்கள். இவங்க 10 ஜனவரி 2011 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 31. அடுத்ததாக நடிகை மனோரமா அவர்கள். இவங்க 10 அக்டோபர் 2015 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 78. அடுத்ததாக நடிகை ஜோதிலட்சுமி அவர்கள். இவங்க 8 ஆகஸ்ட் 2016 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 67. அடுத்ததாக நடிகை பறவை முனியம்மா அவர்கள். இவங்க 29 மார்ச் 2020 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 82. அடுத்ததாக நடிகை சுகுமாரி அவர்கள். இவங்க 26 மார்ச் 2013 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 72. அடுத்ததாக நடிகை KPAC லலிதா அவர்கள். இவங்க 22 பிப்ரவரி 2022 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 74. அடுத்ததாக நடிகை திவ்யா பாரதி அவர்கள். இவங்க 5 ஏப்ரல் 1993 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 19. அடுத்ததாக நடிகை மயூரி அவர்கள். இவங்க 16 ஜூன் 2005 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 22. அடுத்ததாக நடிகை நல்லெண்ணெய் சித்ரா அவர்கள். இவங்க 21 ஆகஸ்ட் 2021 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 56. அடுத்ததாக நடிகை சிந்து அவர்கள். இவங்க 6 ஜனவரி 2005 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 33. அடுத்ததாக நடிகை மதுபாலா அவர்கள். இவங்க 23 பிப்ரவரி 1969 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 36. அடுத்ததாக நடிகை ஆர்த்தி அகர்வால் அவர்கள். இவங்க 6 ஜூன் 2015 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 31. அடுத்து கடைசியாக நடிகை CID சகுந்தலா அவர்கள். இவங்க 17 செப்டம்பர் 2024 காலமாகி இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய வயது 85. தமிழ் சினிமாவை சேர்ந்த இந்த 40 நடிகைகள் எப்போது இறந்தாங்க, எந்த வயதில் இறந்தாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. மிக முக்கியமாக இந்த 40 நடிகைகளில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றதையும்,
உங்களுக்கு பிடித்த அவங்க நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 40 நடிகைகளும் எப்போது இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்றத பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.